ஆனால் உங்களுக்கும் அவருக்குமான பாண்ட் எப்படி இருந்தது சார் அதில்? நான் ஆரம்பத்துலேருந்தே விஜய் சார் கூட நல்லா இருப்பேன். அப்புறம் டப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுக்கிறனால என்னோட ரொம்ப அட்டாச்சு தான் அவர் இருந்தார். ஆஃப்டர் தட்டும் நிறைய வருஷங்கள் அவரோட ஃபோன் நம்பர் கூட எங்கிட்ட இருக்கும். நல்லா தான் இருந்தோம். ரொம்ப காலங்கள் போகும்போது நாங்கள் அப்புறம் அவர் பெரிய இதில் அந்த படத்தில் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இன்னமும் நான் ரொம்ப இதாக இருப்பேன். இதே தான் இந்த சிக்லெட் சிட்டுக்குருவி பாட்டு தான். குதிரையில் துரத்தணும் அவர் அந்த பொண்ணை சங்கீதாவை. அப்போ அவர் அந்த குதிரையை நின்றுட்டுருக்கு, திடீர்னு குதிரையோடு விழுந்துடுச்சு. ஐயோ! நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஓடி போயிட்டேன். எதுக்குன்னா எனக்கு என்ன தெரியும்னா, குதிரையிலேருந்து விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குதிரை நம்ம மேலே விழுந்து கால் கையில் விழுந்துருச்சுன்னா ஃப்ராக்சர் ஆகிடும். ஏன்னா பெரிய வெயிட் இல்லை. ஆனால் அவர் நல்லா சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டு கரெக்டாக தான் இருந்தார். அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் உடனே ஷாட் எடுத்துட்டோம். பூவே உனக்காக முடிஞ்ச பிறகு நானும் கேமராமேன் சரவணன் சார், சங்கீதா மேடத்தோட ஹஸ்பண்ட் இப்போ இல்லையா, அவருக்கு அடுத்த கதையெல்லாம் சொல்கிறதுக்காக மீசையெல்லாம் முறுக்கி ஒரு படம் வரைஞ்சி 95 பூவே உனக்காக 96 ரிலீஸ் ஆச்சு. 97 98 சூரியவம்சம் முடிஞ்ச அந்த டைமில் கொண்டு போய் ஃபோட்டோவெல்லாம் காமிச்சா அதை வாங்கின முருகாலயா ஸ்டூடியோவில் ஒன்று பார்த்தார். என்னடா அது நம்மளை இப்படி சரத்குமார் லெவலுக்கு வரைச்சிட்டு வந்திருக்கானுங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல. அப்போ ஏதோ ஒரு படம் நடந்துட்டு துள்ளாத மனம் துள்ளும்னு நினைக்கிறேன்.